கடகராசி அன்பர்களே, 5 கிரக சேர்க்கை, ராசிநாதன் சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே சென்று அமைவது. இதில் பாருங்க, எப்பயுமே 8ஆம் இடம்தான் புதையில் சம்பந்தப்பட்டது. 8ஆம் இடம் என்பது ரகசியம். 8ஆம் இடம் என்பது இருள் சூழ்ந்தது. அப்போ பாருங்க, கடகராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை. யார் யாரு? உங்கள் ராசிநாதன் சந்திரன், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், 3 12 கூடிய புதன், 4 11 கூடிய சுக்கிரன். அப்போ உங்கள் ராசியிலிருந்து வரிசலா 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 11 12 பாவாதிகள், அவங்களோட ராகுவும் சேர்ந்து கொள்கிறார். சார், 8ஆம் இடத்தில் எப்போ ராகு போய் அமைகிறாரோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரே ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றி விட்டுடும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே, ஒரே ஒரு நொடியில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. பை செகண்ட் ஏதோ உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி நெட்வொர்க் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட போகுது. யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க. அவங்க மூலியமாக ஒரு ரகசியம் தெரிஞ்சு அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால் இமீடியட்டாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். கடகராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுவும் 8ஆம் இடத்துல ராகுவோடு 4 கிரகங்கள். உங்கள் ராசிநாதன் சார், இந்த சந்திரன் ராகு ஒரு வெளிநாட்டு யோகம் சார். ஒரு சுகபோகாதிபதி சார். அவர் நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், நல்ல ஜம்மனு ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். யார்? இந்த ராகுவும் சந்திரனும். நல்லா ஒரு ஏகாதிபத்தியமாக ஏகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை. சாப்பிட்றது, தூங்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, சிரிக்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது. இப்படி ஒரு ஜென்மம், இப்படி ஒரு பிறவி தனியாக இருக்கும். அது வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. வீடே கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார் சார். அது ஒரு பாக்கியம். அப்போ அதை போல கடகராசி அன்பர்களே, ஏகபோகமாக சுகபோகமான வாழ்க்கை. அப்போ இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதுமானது. நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். அவங்களுடைய கஷ்டங்கள் விலகியது. அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது கடகராசி அன்பர்களே. குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இப்போ லைவாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் ஏன்னா ரொம்ப குரூஷியல் டைம், ரொம்ப டைட்டான ஒரு டைம் உங்களுக்கு இது. சரியான நேரமும் கூட. அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், மீடியா துறை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸு, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் கடகராசி அன்பர்களே, இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். மெயினாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். எனக்கு அங்கேருந்து ஒரு 50 லட்சம் வரணும், இங்கே இவங்கள்ட்டேருந்து ஒரு 60 லட்சம் வரணும், பஞ்சாயத்தெல்லாம் பேசிட்டோம், எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் சாமி, ஆனால் எங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, இன்னும் எங்களுக்கு வர வேண்டியது வரலை. இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்கும். ஏதாவது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பணமாக இருக்கலாம், பெனிஃபிட்டாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள், அந்த வருமானத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமேயானால் அந்த வருமான தடைகள் நீங்கும். நிச்சயமாக எனதருமை கடகராசி அன்பர்களே, இந்த 4 கிரக சேர்க்கையால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசி கடகம்தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மாணவ செல்வங்கள், ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக படிக்கக்கூடியவங்க, படிக்க போன இடத்துல எதுவும் சிக்கலில் மாட்டிக்கிறது,
இல்லை விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், விசா சம்மந்தப்பட்டது, என்கொயரிகள் சம்மந்தப்பட்டது, இல்லை வேறு ஏதேனும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு வெளிநாட்டில் போய் ஏதாவது மாட்டிக்கிறது, இப்படியெல்லாம் வம்பு வழக்குகளில் சிக்கலில் மாட்டிக்கிறது, அல்லது இந்த வம்பு வழக்கு இந்த கிளியரானால் தான் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் ஆக முடியுமா, நான் இங்கேயே இருப்பேனா, ஊருக்கு வந்துடுவேனா, இப்படிலாம் இருக்கக்கூடிய கேள்விகள், இவை எல்லாவற்றுக்கும் இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபயரை கிரியேட் பண்ணும் என்பதற்கு இணங்க இந்த கிரக மாற்றம் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஃப்யூச்சரை கிரியேட் பண்ணும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்போ இந்த ஸ்பார்க்கு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட தெளிவாக பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் கடகராசி அன்பர்களே.